இந்த உலகத்துல எல்லா மதமும் அன்பு, பாசம், நேசம், மனித நேயத்தை தான் போச்சு. இஸ்லாமு, கிறிஸ்துவம், இந்துசம் எல்லாமே அதான் போச்சு. மனித நேயம் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம், வெல்லலாம். அதே மாதிரி இந்த மனித நேயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களிடம் இருக்கின்றது. வெளிப்படுகிற விதம் தான் வேற வேற அந்த மனித நேயம். அதே மாதிரி இறைவனை எல்லா இடத்துலையும் காணலாம்னு சொல்றோம். எல்லா இடத்தையும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ஆனால் அந்த இறைவனை வெகு சுலபமாக எங்கே காண முடியும்? சொல்ல முடியுங்களா? அதை விட இன்னும் சிறப்பு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை. ஒரு ஏழையுடைய சிரிப்புல முழுமையாக இறைவனை காணல. ஏன்னா இறைவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒரு ஏழை இல்லாதவனுக்கு கிடைக்கும் பொழுது உணவோ அவனுக்குள்ள அந்த என்ன தேவையோ அதை கிடைக்கும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் இறைவனை நம்ம காணலாம் என்று பெரியவர்கள் சான்றோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் தின கூட்டமாக அம்மையாருடைய இல்லத்தில் நடப்பது மிக மிக பொருத்தமான ஒன்று, சிறப்பான ஒன்று. எதிர்பார்க்கிறேன் சபி சொன்ன மாதிரி எதிர்பார்க்க ரொம்ப ஷார்ட் பீரியட், 2 நாள் தான். எனக்கு முந்தா நாள் தான் சொன்னாங்க, மெசேஜ் சொன்னாங்க. எப்படி பண்ணி இங்கே ஆரம்பி இல்லை என்னுடைய இல்லத்தில் ரொம்ப சந்தோஷம். இந்த விழா இங்கே கொண்டாடப்படுவது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி இதை ஏற்பாடு செய்த அம்மையாருக்கும் சிறா இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த அத்துணை பேர்களுக்கும் எனது அனைவர் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன்.